வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்து ரவை உப்புமா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தா ஆனியன், 3 பச்சை மிளகா, கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன், 250 கிராம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். உப்புமா பொறுத்த வரைக்கும் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 4 to 5 ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நெய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா நெய் சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுடுங்க. நெய் வந்து ஆப்ஷனல். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆகி உருகி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலை பருப்பும் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் வதங்கும் போதே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 கப்புக்கு பார்த்தோன்னா 3 கப் தண்ணி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி இப்போ வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ரவை வந்து ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கட்டிப்படாமல் வந்து கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா லெட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் தலை இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.